வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முடியும் பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 8 அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு மிகப்பெரிய அளவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் பொலிட்டிக்கலையும் பயங்கர இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி, அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பயங்கர ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஜுடிஷியரியில் பாஸ் பண்ணுற ஒரு நியூக்ளியர் மிசைல் அப்படின்ற மாதிரியும், ஸோ டெமோக்ரஸிக்கு ரொம்ப த்ரெட்டு அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரி, எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் இந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அதாவது ஜுடிஷியரி பிரசிடென்ட்டுக்கு எப்படி நீங்கள் டைம் ஃப்ரேமை கொடுப்பீங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் ஹைகோர்ட் ஜட்ஜஸும் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இவங்க எப்படி டைம் ஃப்ரேமை கொடுப்பீங்க, பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் எப்படி டைம் ஃப்ரேமை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸோட மேட்டர்ஸில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸோட மேட்டர்ஸ்லையும் லெஜிஸ்லேச்சரோட மேட்டர்ஸில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு அவர். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதில் அவர் சொல்கிற விஷயம் பார்த்தோம்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு நம்ம இருக்குது. அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்னா 3 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஜுடிஷியரி பவர் கொடுத்துருக்கோம். ஸோ யாரும் அவங்களுடைய பவர் என்ன பண்ணக்கூடாது பார்த்தோன்னா, மற்றவங்களோட பவரை இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் சரி, டெமோக்ரஸியில் இருக்க ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸு. இதில் அவர் என்ன சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசியை ஜுடிஷியரி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஓவர் ரீச் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருப்போம். ஸோ ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் அகைன்ஸ்டாக ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம நிறைய வந்துட்டு இருந்தது. இது நமக்கு கிளியராக என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நடக்கிற ஃபைட்டை வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. கரெக்டாக? சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கேயும் நடந்திருக்கிற மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நடந்திருக்கு. எங்கேப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1973 கேசவனந்தா பாரதி கேஸ் நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஸோ கேசவனந்தா பாரதி கேஸோடைய பேக்ரவுண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளியர்லி த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரி. அங்கே நடந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை ஜுடிஷியரி என்ன பண்ணுறது பார்த்தா, நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டிலையோ ஸோ ஏதோ ஒரு இதில் அவங்க ஆல்டர் பண்ணும்போது இவங்க 2 பேரும் நடக்கிற ஃபைட்டில், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஜுடிஷியரிக்கும் நடக்கிற ஃபைட்டில் வந்த முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு எவால்வ் ஆச்சு. கரெக்டாக? ஸோ கேஸ் வந்து பாரதி கேஸு, அதை பேஸ் பண்ணி நடந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி நடந்த இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி ஜுடிஷியரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ எதுக்கு சார் நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற செனாரியாவும் ஏதோ ஒரு விதத்தில் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரி தான். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா, ஜுடிஷியரி என்ன சொல்லுது பார்த்தோம் அப்படின்னா, எலெக்டட் கவர்மெண்ட்டு தான் பவர் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்டு ஆர் லெஜிஸ்லேச்சரோ ஆர் பார்லிமெண்ட்டோ. ஓகேங்களா? ஸோ இங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளி சொல்கிறாங்க அவங்க. இப்போ ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பில் மேலே, அதாவது எலெக்டட் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அசம்பிளி, ஸோ மக்கள் சார்பாக அவங்க என்ன பண்ண டிசிஷனை மேக் பண்ணுறாங்க, ஆர் பில் கொண்டு வராங்க. ஸோ அந்த பில் மேலே கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் சைன் பண்ணாமல் ஸோ இந்த கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் விடாமல் தடுக்கிறாரு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ டெமோக்ரஸியில் இவங்களுக்கு தான் பவர் அதிகம், இவங்களுடைய பவரை செயல்படுத்த விடாமல் கவர்னர் ப்ரிவென்ட் பண்ணுறாருன்ற காரணத்துக்காக ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது டெமோக்ரஸி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக. என்ன காரணம்? செலக்டட் பீப்புள்ஸ் தான் இங்கே பவர் அதிகம் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைம் ஃப்ரேமை கொடுத்தாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட். யாருக்கு அகெயின்ஸ்டாக? கவர்னர் அகெயின்ஸ்டாக, பிரசிடென்ட்க்கு அகெயின்ஸ்டாக. சரி, இப்போது வைஸ்
ஜூரிஸ்பிரன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தா அப்படின்னா, சரி ஓகே, இப்போது டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட். அதுக்காக அவர் சைன் பண்ண டைம் ஃப்ரேமை நீங்கள் எப்படி கொடுக்கலாம், பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம் எப்படி கொடுக்கலாம்? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட்டால் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. அட் த சேம் டைம் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணக்கூடிய பில்லை, ஓகேங்களா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆக்டாக மாறும். அதாவது கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஆக்டாக மாறும். அப்போது அவங்க சைன் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணும்போது நீங்களே உங்களோட பவர் ஆர்டிகல் 142 அவர் தெளிவாக சொல்கிறது என்னன்னு பார்த்தா அப்படின்னா, ஆர்டிகல் 142 இஷ்யூ பண்ணி அந்த பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணதான் நீங்கள் இஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ரோலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துங்க. ஆர்டிகல் 142 பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பில்ஸ்லாம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இஷ்யூ பண்ணிட்டீங்க. அப்போது எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம் லெஜிஸ்லேச்சர் விஷயத்தில் நீங்கள் தலையிறீங்க அப்படின்னா, அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஜுடிஷியரிங்க ஓவர் ரீச் பண்ணுதா? இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் இது பெருசாக, அதாவது கேசவனந்தா பாரதி கேஸை விட அல்டிமேட்டாக பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக மாறுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தா அப்படின்னா, மேபி இது பேஸ் பண்ணி நமக்கு என்ன வரலாம், ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னு பார்த்தா அப்படின்னா, இதை கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ஃபர்தராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜட்ஜஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ பார்த்து அப்படின்னா அது பேஸ் பண்ணி அது 5 மெம்பர் பெஞ்சாக இருக்கலாம், இல்லைன்னு பார்த்தா அப்படின்னா மல்டி மெம்பர் ஜட்ஜ் மாதிரியாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இன்டர்பிரேஷன்ஸ்க்காகவும் அட் த சேம் டைம்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் வெர்சஸ் ஜுடிஷரியை ஏதோ ஒரு விதத்தில் இது என்ன பண்ண போதும் ஃபர்தராக கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம க்ளோஸாக கொஞ்சம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இது பேஸ் பண்ணி நிறைய நமக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். எப்படி கேசவனந்தா பாரதி கேஸில் நமக்கு வந்து பேசிக் செக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் வந்து எவால்வ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட எண்டில், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த ஃபைட்டு, இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், மேபி ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு மூவ் பண்ணலாம். இது மாதிரி நடந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது எண்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டில் கேசவனந்தா பாரதி கேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே சான்சஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் இந்த கேஸையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை பார்க்கறதுக்காக இருக்கலாம். அட் த சேம் டைம் மெயின்ஸ் ரிலேட்டடாக ஆன்சர் எழுதுறதுக்கும் நமக்கு எஸ்ஏ ரிலேட்டட் ஆன்சர் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சைடு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது டெமோக்ரஸியில் பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சரும் டெமோக்ரஸியில் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் ஜுடிஷியரும் ஒன்றா போனால் நல்லதா, இல்லை கன்ஃப்ளிக்ட் ஆனால் நல்லதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃப்ளிக்டாக இருக்கிறது தான் நல்லது. வை பிகாஸ் ஆஃப் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க டெமோக்ரஸியோட ப்ரொடெக்டுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஜுடிஷியரி சொல்கிறாங்க, ஸோ எங்களுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ மாற்றி ஃபைன் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ஃபைட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அட் த சேம் டைம் டெமோக்ரட்டி தான் மெயின் கான்செப்ட் வச்சு ஃபைட் பண்ணுறதால நமக்கு வந்து இந்த ஃபைட்டை வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஒரு அக்யூசேஷன் போயிட்டு இருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஜுடிஷியரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரொம்ப ஒன்றா போயிட்டாங்க அப்படின்ற நிறைய ஒரு கான்ட்ரவர்சி நமக்கு வந்தது. அப்போது ஃபைட் நடக்கிறது நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயமா டெமோக்ரஸியில் பார்த்தோம்னா நிஜமாவே இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெமோக்ரஸியை நம்ம பார்க்க முடியும், ஓகேங்களா? சரி, ஃபைட்டால் வரக்கூடிய அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி அட் த சேம் டைம் இந்த ஃபைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது டெமோக்ரஸியில் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றா போயிட்டால் நல்லதா அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ஃபைட் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரியோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் இந்த கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி மேபி இது வந்து கேசவனந்தா பாரதி கேஸையோ இல்லை அதுக்கு மேலேயோ நிறைய ஒரு நமக்கு இன்டர்பிரேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம். வீடியோ பிடிச்ச அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கா, குரூப் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், ஆர் யூபிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை லீகலாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோஸில் போட போகிறோம். தேங்க்யூ.